ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவிலேருந்து ஃப்ளிப்ஃப்ளாப்போட டைப்ஸ் ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப், சரிங்களா? ஸோ இதை வந்து செட் ரீசெட் ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர் லேட்ச்லேருந்து தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஆர் லேட்சை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேண்ட் கேட்டை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், நார் கேட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு. ஸோ இங்கே வந்து நம்ம நேண்ட் கேட் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து நம்மளோட எஸ்ஆர் லேட்ச் தான். இதில் இருந்து தான் நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளோட கண்ட்ரோல்டு இன்புட்டை நம்ம கொண்டு வந்தால் தான் ஃப்ளிப்ஃப்ளாப்போட டிசைனே வரும். ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம எஸ்ஸோட வேல்யூவை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் 2 நேண்ட் கேட்டை நம்ம எடுத்திருக்கோம். அந்த 2 நேண்ட் கேட்டுக்கு ஒரு இன்புட்டாக செட் வேல்யூ அண்ட் ரீசெட் வேல்யூவை நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அது போக 2 கேட்லேயுமே இருக்கிற இன்னொரு இன்புட்டை வந்து நம்ம காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட கண்ட்ரோல்டு இன்புட்டான கிளாக்கை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பை வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் இதனுடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கியூ பார்னு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் லேட்ச் தான் எடுத்திருக்கோம் அண்ட் வித் நேண்ட் கேட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஸ்ஆர் லேட்சோட ட்ரூத் டேபிளை வச்சு தான் வந்து நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதனுடைய டேபிளை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட் தான் நமக்கு இங்கே எஸ் அண்ட் ஆராக இருக்குது. சப்போஸ் இந்த லேட்ச் ஸ்டேஜுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இதை வந்து இங்கே எஸ் ஸ்டார் அண்ட் ஆர் ஸ்டார்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த எஸ்ஆர் லேட்சுக்கான ட்ரூத் டேபிளை மட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எஸ் ஸ்டார், ஆர் ஸ்டார் அண்ட் கியூ பார் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம 0 கண்டிஷனில் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே கான்ட்ரடிக்ஷன் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0-1 காம்பினேஷனில் நமக்கு அவுட்புட் வந்து 1-0ன்னு கிடைக்கும். அண்ட் 1-0 காம்பினேஷனில் நமக்கு அவுட்புட் 0-1ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 1-1 காம்பினேஷனில் நம்ம இதை மெமரியாக யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஸ் ஸ்டார் அண்ட் ஆர் ஸ்டாரோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். ஸோ இங்கே நேண்ட் கேட் இருக்கிறதுனால இந்த 2 இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டல் காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ எஸ் இன்டூ கிளாக் த ஹோல் பார்னு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இங்கே டிமார்கன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் பார் ப்ளஸ் கிளாக் பார் அப்படின்ற மாதிரி இங்கே கிடைக்கும், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஆர் ஸ்டாரோட ஈக்குவேஷன் இங்கே என்னவாக மாறும் அப்படின்னா ஆர் இன்டூ கிளாக் த ஹோல் பார்னு கிடைக்கும். அங்கே நீங்கள் நம்ம டிமார்கன்ஸில் அப்ளை பண்ணோன்னா ஆர் பார் ப்ளஸ் கிளாக் பார்னு இங்கே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்புட் இருக்குது, கிளாக், எஸ் அண்ட் ஆர்ன்ட்டு இருக்குது. அண்ட் 2 அவுட்புட் வந்து நமக்கு கியூ அண்ட் கியூ பாராக இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்மளோட ஜென்ரலைஸ்ட் ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே 3 இன்புட் இருக்கிறதுனால கிளாக், எஸ் அண்ட் ஆரை நீங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் 2 அவுட்புட் கியூ பார் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாக் வேல்யூ 0 கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் நம்ம கிளாக் வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் பார் ப்ளஸ் கிளாக் பார் வந்து 0 பார், அதாவது 1ன்ட்டு ஆயிடுவீங்க, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஆர் பார் ப்ளஸ் 0 பார்னு ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 இடத்துலையுமே வந்து இங்கே 1 கிடச்சிருச்சு, சரிங்களா? ஸோ 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் 1ஆக இருந்துச்சுன்னா கூட நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ இப்போ நமக்கு இங்கே 1 ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ நமக்கு இங்கே 1 கிடச்சிரும், சரிங்களா? ஸோ அதாவது எஸ் ஸ்டார் அண்ட் ஆர் ஸ்டாரோட வேல்யூ நமக்கு இப்போ 1-1ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டேபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1-1க்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே மெமரி வேல்யூ தான் கிடச்சிருக்கு, அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ கிளாக் 0 இருந்துச்சுனாலே நம்ம எஸ் அண்ட் ஆர் வேல்யூவை பார்க்க தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு 1-1ன்னு கிடச்சிரும். ஸோ அது வந்து மெமரிக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே ஃபஸ்ட் கண்டிஷனுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாக் வேல்யூ நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி எஸ் அண்ட் ஆர் வேல்யூ இப்போ நம்ம 0-0ன்னு கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ எஸ் வேல்யூ 0, அப்போ எஸ் பாரோட வேல்யூ நமக்கு இங்கே 1 ஆகிடும். ப்ளஸ் கிளாக் பார் அப்படின்னு இருக்கும்போது கிளாக் இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ கிளாக் பார் அப்படின்னா நமக்கு 0ன்னு ஆயிரும், சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா ஆர் பாரோட வேல்யூ நமக்கு 0 பார் அப்படின்னா நமக்கு அகெயின் 1 கிடச்சிரும். 1 ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ நமக்கு 0. ஸோ அகெயின் நமக்கு 1-1 காம்பினேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 1-1ஓட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன, மெமரி. ஸோ மெமரி அப்படின்னு நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்,
நெக்ஸ்ட் இப்போ கிளாக் 1 வேல்யூ தான் இருக்குது. அகெயின் எஸ்ஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0 அண்ட் 1ன்ட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் கிளாக் பார் வந்து 0ன்ட்டு ஆயிரும். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஆர் வேல்யூ 1. ஸோ ஆர் வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா 0ன்னு கிடச்சிரும். 0 ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ நமக்கு அகெயின் 0. ஸோ இப்போ 10 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 10ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் 01ன்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இங்கே 01ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸில் அகெயின் கிளாக் வேல்யூ 1 தான் மெயின்டைன் ஆகிருக்கு. பட் இப்போ எஸ் வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எஸ் பார் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 0 ஆயிரும். ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ அகெயின் 0. இப்போ ஆர் வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ அகெயின் நமக்கு 0. இப்போ 0-1 காம்பினேஷனுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நமக்கு அவுட்புட் 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 10ன்னு நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் காம்பினேஷனாக வந்து 3 வேல்யூமே 1ன்ட்டு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் பாரோட வேல்யூ 0ன்ட்டு இருக்கும். ப்ளஸ் கிளாக் பாரும் 0. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆர் பாரோட வேல்யூ 0 ப்ளஸ் கிளாக் பார் அகெயின் 0. ஸோ 0-0 காம்பினேஷன் வந்து நாட் யூஸ்டு கண்டிஷன். ஸோ நம்ம இங்கே வந்து நாட் யூஸ்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே ரஃபாக கிடச்சிருக்க இந்த டேபிளில் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு ட்ரூத் டேபிளாக ஃபில் பண்ணலாம். ஸோ அதே 3 இன்புட்ஸ் கிளாக் எஸ் அண்ட் ஆர் எடுத்திருக்கோம். பட் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா QN+1 அப்படின்னு சொல்லி இங்கே எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த QN+1 அப்படின்னா +1 அப்படின்னாலே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் QN அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டுன்ட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ கிளாக் 0 அண்ட் எஸ் அண்ட் ஆர் வந்து டோன்ட் கேராக இருக்கும்போது நமக்கு இங்கே என்னென்னு கிடச்சிருக்கு? மெமரின்னு கிடச்சிருக்கு. மெமரி அப்படின்னா ஆஸ் பிஃபோர் கண்டிஷன், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே தான் ரீட்டைன் ஆகும்னு அர்த்தம். ஸோ முன்னாடி என்ன வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே QNன்னு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 100 கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அகெயின் மெமரி வேல்யூ தான் இருக்குது. மெமரினா நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா QN தான். ஸோ QNன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 101 கண்டிஷனுக்கு நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு? Q வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி 110 கண்டிஷனுக்கு நமக்கு அவுட்புட் 1 கிடச்சிருக்கீங்க. அதை தான் இங்கே திருப்பியும் நம்ம இங்கே 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக 3மே 1 இருக்க கண்டிஷன் வந்து நம்ம நாட் யூஸ்டு கண்டிஷனாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்வேலிடாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்போட லாஜிக் டயக்ராம்னு இந்த டயக்ராம் கொடுத்துட்டு டைரெக்டாக இதனுடைய ட்ரூத் டேபிள்னு சொல்லி இதை கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ட்ரூத் டேபிள் எப்படி வந்திருக்கு அப்படின்ற இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான், இன்கேஸ் நீங்கள் இதை மறந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ட்ரூத் டேபிள் முடித்த உடனே இதிலிருந்து நம்ம இன்னும் 2 டேபிளை டிஃபைன் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள் அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டை மட்டும் நம்ம அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் இன்புட் பக்கம் எடுத்துப்போம். ஸோ இன்புட்டில் ஆல்ரெடி நமக்கு எஸ் அண்ட் ஆர் இருக்குது. அது போக நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டான இந்த Q1ஐயும் நம்ம இன்புட் சைடில் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ட்ரூத் டேபிளை வச்சு தான் இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இங்கே 3 இன்புட் இருக்கிறதுனால 2^3 அதாவது 8 காம்பினேஷன்ஸை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் ஆர் வேல்யூ நமக்கு 0-0ன்னு இருக்குது. ஸோ எஸ் அண்ட் ஆர் வேல்யூ 0-0வாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், QN கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம QNல இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ QNல இங்கே 0 இருக்குது. ஸோ இங்கே அவுட்புட்டில் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 01 எடுத்துக்கலாம். 01ல் நமக்கு அவுட்புட்டாக 0 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 0ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10க்கு நமக்கு அவுட்புட் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அவுட்புட் 1ன்னு இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 11 கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வாலிட் கண்டிஷன். ஸோ நம்ம இங்கே டோன்ட் கேர்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து மறுபடி இப்போ எஸ் அண்ட் ஆர் வேல்யூ 0-0ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 0-0வாக இருந்துச்சுன்னா நம்ம QN வேல்யூவை தான் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா QNோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அண்ட் அகெயின் 01ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 தான். ஸோ அதனால் நம்ம 0 இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். 10ஓட வேல்யூ 1 அண்ட் லாஸ்ட்டாக 11 காம்பினேஷனில் நமக்கு இன்வேலிட் அப்படிங்கிறதுனால இங்கே டோன்ட் கேர் போட்டிருக்கோம்.
சரிங்களா? ஸோ இப்படி தான் ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த qn+1 ஈக்குவேஷனை தான் நம்ம எழுதணும். ஸோ இதை எழுதுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 8 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 8 வேல்யூஸ் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், 3 வேரியபிள் கே மேப் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 3 வேரியபிள் கே மேப்பில் நம்மளோட இன்புட்டான qnனை வந்து ஒரு பக்கம் எடுத்தாச்சு அண்ட் எஸ்ஆரை வந்து நம்ம இன்னொரு பக்கம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா 0 0 1x அண்ட் 1 0 1xன்னு இருக்குது. ஸோ 1 0 1xன்னு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த 1 அண்ட் டோன்ட் கேரை கம்பைன் பண்ணணும் மேக்ஸிமம்க்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 4 நம்ம ஒரு குரூப்பிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 1 வந்து இந்த 1 கூட நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே செகண்ட் குரூப்பிங் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பிங்கோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிட் வேரியேஷன் இருக்குது. இங்கே வந்து நமக்கு எஸ் வேல்யூ மட்டும் இருக்கும், ஆர் வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ்ன்னு நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் குரூப்பிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடில் qn வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ qn அண்ட் இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எஸ் கேன்சல் ஆகிடும். மிச்சம் வந்து ஆர் பார் மட்டும் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா எஸ் ப்ளஸ் qn ஆர் பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரூத் டேபிள்லேருந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதிலேருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் டேபிளை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த டேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட ஈக்குவேஷன் வேணும், ஆரோட ஈக்குவேஷன் வேணும் அப்படிங்கும் போது அதுக்கான ஃபார்ம் பண்ணுற டேபிள் தான் வந்து இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக் டேபிளை வச்சு தான். சரிங்களா? ஸோ ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணணும், அதிலிருந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் டேபிள் ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அதிலிருந்து எக்ஸைட்டேஷன் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிளில் நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டை நம்ம அவுட்புட்டாக எடுத்திருக்கோம் அண்ட் அதனுடைய ஈக்குவேஷனை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸைட்டேஷன் டேபிளில் நமக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் அண்ட் ஆரை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டில் வந்துடும். சரிங்களா? அண்ட் மிச்சம் நமக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா qn அண்ட் qn+1 இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போது இன்புட் எண்டுக்கு கொண்டு வந்துட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இன்புட் சைடில் இருக்குது அண்ட் எஸ் அண்ட் ஆர் வந்து அவுட்புட் சைடில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளோட கேரக்டரிஸ்டிக் டேபிளில் பார்க்கலாம். qn அண்ட் qn+1 நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம qn அண்ட் qn+1க்கு 0 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம் 0 அண்ட் 0 வந்து நமக்கு இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா உங்களோட எஸ் வேல்யூ சேமாக தான் இருக்குது, பட் ஆர் வேல்யூ நமக்கு 0 அண்ட் 1ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸைட்டேஷன் டேபிள் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சேமாக இருக்க வேல்யூவை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ 0 நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு. எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த சேஞ்ச்டு வேல்யூக்கு நம்ம ஒரு டோன்ட் கேர் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 0 1 காம்பினேஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ q வேல்யூ 0 அண்ட் qn+1 வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 1 வேல்யூக்கு நமக்கு என்ன கிடைக்கிது, 1 அண்ட் 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1 அண்ட் 0 நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 0க்கு எடுத்துக்கலாம். ஸோ 1 0 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 0 நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதனுடைய வேல்யூ நமக்கு 0 அண்ட் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 0 அண்ட் 1ன்னு இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் காம்பினேஷன் 1 1 காம்பினேஷன். அகெயின் 1 1ல் நமக்கு 2 செட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 1 1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு 1 1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ ஆர் வேல்யூ சேமாக இருக்குது, ஆனால் எஸ் வேல்யூ டிஃபர் ஆகுது. ஸோ எஸ்ஸில் நம்ம ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கோம் அண்ட் ஆர் வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளை வச்சு நம்ம எஸ் அண்ட் ஆர் ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. அப்போ நமக்கு அதனால் 2 வேரியபிள் கேமாக போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ் வேல்யூ நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 0 1 0 எக்ஸ்ன்னு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட குரூப்பிங்கை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு பாருங்கள். நமக்கு qn+1 இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட எஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அதே மாதிரி ஆரோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய வேல்யூவை 2 வேரியபிள் கே மேப்பில் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0, அதாவது qn+1 பார் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆர் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளில் இருந்து qn+1 ஈக்குவேஷனையும் எழுதியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி எக்ஸைட்டேஷன் டேபிளில் இருந்து எஸ் அண்ட் ஆரோட ஈக்குவேஷனையும் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா?
ஸோ ஃபைனலாக நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஒரு மாடியூலாக டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நமக்கு 2 இன்புட் இருக்கும். ஸோ எஸ் அண்ட் ஆர்ன்னு கொடுத்தாச்சு. அது போக நம்மளோட கண்ட்ரோல்டு இன்புட்டான கிளாக்கையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்னால் என்ன மீனிங்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங், சரிங்களா? அண்ட் அதனுடைய 2 அவுட்புட்டாக நமக்கு QN அண்ட் QN பார் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட டிசைன் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.